இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்? கல்யாண வீட்டில் ரவா கிச்சடி எப்படி செய்வாங்கன்னு நம்ம வீட்டிலே சிம்பிளாக செய்யலாம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் பேனை வச்சு 1/4 கிலோ ரவா போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறம் மாற்றி வச்சுட்டு அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகத்தூள், பட்டை, கிராம்பு, ஒரு பச்சை மிளகாய், 2 வெங்காயம், கருவேப்பிலை நல்லா இதை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் இப்போ பீன்ஸு, கேரட்டு, தக்காளி 3த்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் பச்சை பட்டாணி கூட போட்டு வதக்கிங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு ஆஃப் ஸ்டேஜில் நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருங்க. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த ரவாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சிம்மிலே வச்சு லைட்டாக கிண்டி விடுங்க. ரொம்ப ஒரே தடியாக கொட்டிட்டிங்கன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். சிம்மிலே வச்சு நல்லா வேக விடுங்க. இப்போ நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள், டக்குன்னு வெந்துடும் ரவா. கல்யாண வீட்டில் சூப்பராக இருக்கும். இப்படி தான் பண்ணுவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேங்காய் சட்னி ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப்